அன்புக்குரியவர்களே, வீடு கட்டுங்கள் என்னும் விவிலிய தொடரில் இன்று நேர்மையற்ற விதத்தில் வீடு கட்டக்கூடாது, நேர்மையாக உழைத்து நாம் வீடு கட்ட வேண்டும் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சீராக்கின் ஞான நூல் 21:8 நாம் வாசிக்கின்றோம். மற்றவர்களின் பணத்தை கொண்டு தங்கள் வீட்டை கட்டுவோர் தங்கள் கல்லறைக்கு வேண்டிய கற்களை தாங்களே சேர்த்து வைப்போர் போன்றவர்கள். ஆகவே பிறரை ஏமாற்றி பிறரை ஏய்த்து அதன் வழியாக வீட்டை கட்டுபவர்கள் தங்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறார்கள் என்று கடுமையாக சொல்லுகிறது. இறைவாக்கினர் ஆமோஸ் நூல் 5ஆம் அதிகாரம் 11வது இறைமொழியில் வாசிக்கின்றோம். நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள், அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. ஆகவே சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், மிகப்பெரிய பங்களாக்களை கட்டுகிறார்கள், சொகுசு வீடுகளை கட்டுகிறார்கள், அதில் மகிழ்ச்சியாக வாழ முடிவதில்லை. அதிலே பல சிக்கல்கள் வருகின்றன. அதற்கு காரணம் ஒருவேளை அவர்கள் நேர்மையற்ற விதத்தில் அந்த வீட்டை கட்டியிருக்கலாம். எனவே நாம் நேர்மையற்ற விதத்தில் வீடுகளை கட்டினால் அதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதை கவனமாக நம் மனதில் கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.